சென்னையில் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் வணிக வளாகங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் வட இந்தியர்கள் பெருமளவில் கூடி ஆடி பாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர். சென்னையுடைய பன்முகத்தன்மைக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க வட இந்தியர்கள் அப்படின்னே சொல்லலாம். நாம நம்ம பாரம்பரியப்படி கொலு சுண்டல்னு நவராத்திரியை கொண்டாடுற மாதிரி அவங்க தங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிற மாதிரியும் பறைசாற்ற மாதிரியும் வருஷா வருஷம் டாண்டியா நைட்ஸோட கொண்டாடுறாங்க. அந்த கலர்ஃபுல்லான காட்சிகளை இப்ப பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் வந்துட்டு இது மாதாஜி இருக்கோம், நம்ம கடவுளுக்காக வந்துட்டு இருக்குது. கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் கர்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் அப் வித் டாண்டியா. வண்ணமயமாய் ஆடை அணிந்து கையில் கோல் கொண்டு ஒன்று கூடி ஆடி உற்சாகத்தில் ஆழ்ந்திருக்கும் இவர்களுக்கு நவராத்திரி என்று உச்சரிக்கும் போதே நினைவில் வருவது டாண்டியா ஆட்டமும் கர்பா நடனமும் தான். தமிழர்களின் கோலாட்டம்தான் குஜராத்தி பாரம்பரியத்தில் டாண்டியா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதில் ஆண் பெண் பேதமில்லை, வயது ஒரு தடை இல்லை, ஏன் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவும் தேவையில்லை. ஒற்றுமை, குதூகலம், கொண்டாட்டம் என அன்றாட வாழ்க்கையின் வேலை பளுவிலிருந்து விடுபட்டு நண்பர்களும் உறவினர்களும் ஒன்று கூடி மகிழும் விழா இது. அதோடு புதிய நண்பர்கள் கிடைக்கும் களமாகவும் இது அமைகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் இந்த 9 நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவர்கள் பல நாட்களுக்கு முன்பாகவே இதற்காக ஆயத்தமாவதாக தெரிவிக்கிறார்கள். ஒரு வாரம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் வந்துட்டு பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு க்ளீனிங் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வச்சுருவாங்க. அப்புறம் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்துன்னு வைப்பாங்க. நம்ம குரூப்பில் இருக்கோம், எப்படியோ 15-20 பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 8 பேர் 10 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் குரூப் எவ்வளோ பெரிய இருந்தது எல்லாம் ஒன்றா 2 நாங்கள் டீச் பண்ணிட்டு இப்போ பெரிய குரூப் இருக்குது. அண்ட் வி என்ஜாய் ஆல் த நைட்ஸ். ஸோ இட்ஸ் அண்ட் வி வெயிட் ஃபார் திஸ் 9 nights பேசிக்கலி. திருவிழாக்களின் பெயர்களும் கொண்டாடப்படுற விதமும் மாறுபட்டாலும் இந்தியா முழுக்க கொண்டாடும் பண்டிகைகளின் அடிப்படை என்ன அப்படின்னா மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுத்தி எல்லாரும் ஒத்துமையா இருந்து தீமைய நன்மை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இந்த தொகுப்புக்காக நம்ம ஊர் நவராத்திரிய இவங்களோட துர்கா பூஜாவா கொண்டாடினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் பத்மபிரியா.